வெற்றிக்காக எவன் கடுமையாக உழைக்கின்றானோ அவனுக்கு இடம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. செல்லமுத்துக்கும் அந்த இடம் நிச்சயமாக அமையும். ஏன்னா நான் முதல்ல ஒரு நிகழ்ச்சியை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். வயதுங்கிறது சினிமாவுக்கும் வயதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் முதல்ல திரு மணிவண்ணன் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணேன். அப்போ அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் இளையராஜா ஒரு தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கிறதுக்காக அப்போ அவரால் ரீரெக்கார்ட் பண்ண முடியல. அந்த படத்துக்கு ஐயா மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் இசையமைச்சு கொடுத்தாங்க, விடிஞ்சா கல்யாணம் படத்துக்கு. அப்பதான் முதன்முறையாக அவர் பார்க்குறேன். இவர் இசையமைப்பாளரா இல்லை டான்ஸ் மாஸ்டரான்னு தெரியாத மாதிரி டான்ஸ் ஆடிட்டு அந்த வயதான இதுல அந்த டியூன் அந்த ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ள அப்போ டிஜிட்டல் இல்லாத சமயம் டேப்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த 10 நிமிஷம் மியூசிக் ஆன் பண்ண ஆட ஆரம்பிச்சவர் முடிக்கிற வரைக்கும் ஆடிட்டே இருந்தாரு. அந்த வயசுலயும் அந்த இது உணர்வோட தன்னை ஐக்கியப்படுத்திட்டாங்க. அதுபோல உழைப்ப எந்த காலகட்டத்திலையும் கொடுக்குற எல்லாருக்கும் சினிமா வெற்றியை கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்ப சமீபத்துல அந்த சூரியனை மேகம் மூடிட்டு இருக்கா மாதிரி தமிழ் சினிமாவை வெற்றிங்கிற ஒரு வெற்றியை நாம் அடைய முடியாம கொஞ்சம் தடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மேகங்கள் விலகி தமிழ் திரைப்படத்துறையும் பிரகாசிக்க வேண்டும், இந்த சூரிய நகரமும் பிரகாசிக்க வேண்டும் என்று வேண்டிய விரைக்கிட்டு கேள்வி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது மாபெரும் சபைன்னு சொல்லணும். ஏன்னா எங்கள் தமிழ் இசையின் உலகம் MS விஸ்வநாதன் அவர்கள் இருக்கிற இந்த ரோலை உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நான் உண்மையுமே இன்னைக்கு இது ஒரு சந்தோஷமான நாள், மறக்க முடியாத ஒரு கோல்டன் மெமரி. மற்றும் சபையில் விற்றிருக்கும் எல்லா எங்களுடைய ஆசான்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஃபில் வியாலி பேரே வித்தியாசமா இருக்கு, எல்லாமே கேட்க வித்தியாசமா இருக்கு. இன்னும் என் மனதில் ரிங்காரம் இட்டுக் கொண்டிருக்கிறது அந்த 3 பாடல்களும். ஹாலிவுட்ல எப்படி ஒரு ஜேம்ஸ் ஹார்னர், ஜான் வில்லியம்ஸ், ஹான்ஸ் ஜிம்மர் மாதிரி பேரும் ரொம்ப டிஃபரெண்டான ஒரு நேம். இவர் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாருன்னு தோணுது. ஒரு விஷயம் இங்க நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பையனை ஹீரோ ஆக்கிறதுக்கு எல்லா தன் பணத்தை சொத்து எல்லாம் வித்து இறங்குவாங்க எல்லாருமே. ஆனா இசையமைப்பாளர் ஆக்குவதற்காக தன்னை தயாரிப்பாளராக மாற்றிக்கொண்ட முதல் நபர் ராஜன் சாரா தான் இருக்க முடியும். இதற்கு மேல எந்த தம்பியும் செஞ்சிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கூட்டணி, செல்லமுத்து, கேமராமேன்ஸ், என்னுடைய இந்த குரங்கணி லொகேஷன் இதெல்லாம் பார்க்குறப்ப மீண்டும் இது மைனாவை தாண்டின ஒரு பெரிய வெற்றியாக அமைய கர்த்தரிடம் பிரார்த்திக்கிறேன். நன்றி. கண்டிப்பா இன்னைக்கு திரை இசைக்கு திறமை சார்ந்த புதிய இசையமைப்பாளர்கள் ரொம்ப அவசியம், புதிய பாடலாசிரியர்கள் அவசியம். ஸோ அந்த வகையில் ஃபென் லியானி ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி அவர் என்னுடைய மாஸ்டர் இசை ஆசான் திரு ஏ அப்துல் சத்தார்களுடைய மாணவன்றனால அவர்கிட்ட எனக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு பெரிய சான்று இப்போ நம்ம பார்த்த பாடல் இது ஒன்னே போதும், அவர் இசைத்துறையில பெரிய இடத்துக்கு போய் சேருவார். இதுல எந்த ஒரு ஐயப்பாடும் சந்தேகமும் கிடையாது. குறிப்பா அவர் முதல் படத்திலேயே கவிப்பேரசு வைரமுத்து சாரோடைய வார்த்தைகளோட ஆசீர்வாதமும் அண்ணன் விஸ்வநாதன் சாரோடைய வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிற இதை விட ஒரு ஸ்டார்ட் என்ன தேவை இருக்கு. ஸோ இட்ஸ் ஃபேபுலஸ். ஸோ மை கங்க்ராட்ஸ் டு யூ அண்ட் இந்த டீம். சூரிய நகரம் பாடல்கள் மட்டும் இல்லை, படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. இந்த படத்தை பார்க்கும் பொழுது, அதுவும் இந்த பாடல்களை கேட்கும் பொழுது எனக்கு அந்த காலத்தில் MSV சாருடைய பாடல்கள் தான் ஞாபகம் வருது. அதுவும் அந்த பாடல் வரி கேட்கிற மாதிரி, அதை ரசிக்கிற மாதிரி இசையும் கூட ஊடுருவி வருது பாருங்க, அதுவே ஒரு தனியா இருக்கு மனசுல. அந்த மெல்லிசா வருடிக்கணும் போற மாதிரி இருக்கு பாடல்கள். அதுவும் இந்த படத்தினுடைய பாடல் காட்சிகளை பார்க்கும் பொழுது லண்டன், அமெரிக்கா, ஆப்பிரிக்காவெல்லாம் போக வேண்டாம், மதுரைக்கு போனா இவ்வளவு அழகான இடங்கள் இருக்கு தமிழ்நாட்டில்
அதை விட்டுட்டு ஏயா எல்லாரும் வெளியூர் போறாங்கிற மாதிரி அழகா பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ஹீரோ ஹீரோயின் அவங்களுடைய முகபாவங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு தென்னிந்திய பெண்ணை பாவாடை தாவணியில பார்க்கிற மாதிரி ஒரு வட இந்திய பெண்ணை பார்க்க முடியாதுங்கிறது இந்த படத்துல நல்லா தெரியும். இந்த படத்துல பாடல்களை மட்டும்தான் காமிச்சாங்க, அதை வச்சுதான் சொல்றேன். இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஓடுங்கிறது சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி இன்னும் பல படங்கள் வரணும். இந்த தயாரிப்பால் மேலும் மேலும் பல படங்கள் எடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதோ பேசலாம்னு யோசிக்கும் போது அவர் சர்வ சக்தி அது இதுன்னு சொல்லி இதுக்கெல்லாம் காரணம் எங்க அண்ணன் முதல்ல அபிராமி ராமநாதன் சாரை பேச விட்டீங்கன்னா பின்னி அவர் பேசின பிறகு எல்லாருக்கும் ஒரு உற்சாகமே வந்திருக்கும். அவ்வளவு அற்புதமா சார் பேசியிருப்பாரு. டக்குனு இங்க சிசிலேருந்து பேச விட்டாங்க. அதாவது இந்த திரைப்படம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெள்ளி விழா படமா அமைய போகுது. இதனுடைய டைட்டில் சூரிய நகரம். இதுக்கு தூங்கா நகரம் முதல்ல வைக்கிறாங்க, அப்புறம் சூரிய நகரம் மாத்தும்போது நான் சொன்னேன் ரொம்ப அற்புதமான டைட்டில். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. மிகப்பெரிய காரணம் இந்த படத்தின் இசையமைப்பாளர் ரொம்ப அற்புதமாக பாடல் அமைச்சிருக்காரு. ஆனா நீங்கெல்லாம் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும். நீங்க எல்லாரும் தியேட்டருக்கு வரணும், அது ரெக்வஸ்டா சொல்றேன் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரையுலகில் மிகப்பெரிய வருவார் என்பது காரணம் திரு கவிஞர் வைரமுத்து அவர்கள், கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். யாருக்கு முதல் இசையமைப்பாளருக்கு அவர் பாடல் எழுதினாரோ அவர்கள் திரையுலகத்தில் வெற்றி கொடி நாட்டியே திருவார்கள். அந்த வகையில் அவருடைய கைராசியம் இதில் அடங்கியுள்ளது. இதை தலைமை தாங்க வந்திருப்பார் யார் சொல்ல எங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. அப்படிப்பட்ட மா மேதை திரு MSC அவர்கள், அவருடைய தலைமையில இந்த விழா நடக்குது. ஆகையால் திரையுலக சார்ந்த ராசியானவர்கள், சாதனை படைத்தவர் அத்தனை பேரும், ஆரிசி ராஜா சார் போன்றவர்கள், நம்ம செல்லபடி சார், என்னுடைய நண்பர் மைனா இயக்குநர்கள் வந்து சில பேர் தெரியல பேர் சொல்ல தப்பா நினைக்க வேண்டாம். இப்படி எல்லாருமே நல்ல உள்ளம் கொண்ட அன்பு உள்ளம் கொண்ட அத்தனை பேருமே இந்த விழாவுக்கு வந்து வாழ்த்த வந்திருக்காங்க. இப்படி ஒரு உணர்வுபூர்வமா வந்து இந்த வாழ்த்த வந்திருக்க தொட்டு நிச்சயம் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் அவரை சாங் பார்த்தோன்னே சொல்லமணி சார் சொன்னேன், தேனின்னு சொல்ல பாருங்க, பாரதி ராஜா சார் ஷாட் வந்துருச்சு பாருங்க சாங்ல. அதே மாதிரி பாரதி ராஜா சார் சாங்ஸ் எப்படி பிக்சரேஷன் ரொம்ப நல்லா இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்துல பாட்டெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருக்காங்க. கேமராமேன் சூப்பரா பண்ணிருக்காங்க. டைரக்டருடைய லொகேஷன்ஸ்லாம் பார்த்தா பிரமிப்பா இருக்கு. அந்த ஊர்ல இப்படி லொகேஷன் இருக்கா நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸோ எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருக்கு. சித்திரை திருநாளில் இந்த தமிழ் புத்தாண்டு வரப்போற இந்த ரிலீஸ் ஆக படங்கள்ல இந்த படம் வெள்ளி விழா ஓடி மிகப்பெரிய லெவலில் செய்வோம். எல்லா டெக்னீஷியனும் சிறப்புற அவங்க எல்லாரும் வெற்றி பெற இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெற. நன்றி, வணக்கம். தந்தை ராஜன் அவர் மீது வைத்திருக்கிற பற்று வெல்லும், தன் மகன் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை வெல்லும் என்று நான் நினைக்கிறேன். இந்த தந்தையும் மகனும் என்றென்றும் வென்று வாழ நின்று வாழ நான் வாழ்த்துகிறேன். ஸ்ரீமந்தர் விஸ்வநாதன் அவர்களின் வருகைதான். மூத்த இசையமைப்பாளர் விஸ்வநாதன் அவர்கள் வெளியிட இளைய இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜரை பெற்றுக் கொண்டார் என்றால் இதைவிட ஒரு பெரிய வாழ்த்து ஒரு இளம் கலைஞனுக்கு வேறு இருக்கவே முடியாது. நான் பார்த்தேன், MS விஸ்வநாதன் அவர்கள் வந்த பொழுது அவருடைய காரை தொட்டு பல பேர் வணங்கி நான் பார்த்திருக்கிறேன். ஓ, அவருக்கு வயதாகிவிட்டது, அதனால் தான் எல்லோரும் வணங்குகிறார்கள் என்று எனக்கு தோன்றியது. இன்றுதான் பார்த்தேன், ஆர் ஜெயராஜனுடைய காலை தொட்டு செந்தியாலி வணங்கினார். அப்போதான் தெரிகிறது இன்னொரு இசையமைப்பாளருக்கு வயதாகி கொண்டுதான் இருக்கிறது, இவர்களும் அடுத்த தலைமுறைக்கு வந்துவிட்டார்கள் என்று எனக்கு தோன்றியது. ஒரு மூத்த தலைமுறையில் ஒருவரை வயதாக்க வேண்டும் என்றால் ஒரே வழி அவர் காலில் விழுந்து விடுவதுதான் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒரு மூத்த இசையமைப்பாளரும் இளைய இசையமைப்பாளரும் கலந்து ஒரு புதிய இசையமைப்பாளரை வாழ்த்த வருகை வந்திருக்கிற நாகரிகத்தை நான் பெரிதும் கொண்டாடுகிறேன். நண்பர்களே, இங்கே பேசிய பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த படம் வெள்ளி விழா கொண்டாடும், பெரிதாக வெற்றி பெறும், ஒரு பெரிய சுவடு வரிக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள். அது அவர்களின் ஆசை, அது அவர்களின் விருப்பம், அது அவர்களின் வாழ்த்து. யதார்த்தம் வேறு மாதிரி இருக்கிறது. இன்றைய சினிமா எடுப்பது என்பது பெரிய போர்க்களம், வெளியிடுவது என்பது பெரிய யுத்தம். அந்த படத்தை வெற்றி பெறச் செய்வது என்பது ஒரு ஜென்ம பிரயத்தனம். இப்படி சினிமா தன் கடைசி மூச்சை வாங்கிக் கொண்டு பிடிவாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ என்று கருதக்கூடிய ஒரு சூழலில் ஒரு இசையமைப்பாளர் வருகிறான், ஒரு படம் வருகிறது,
செல்லமுத்து என்ற இயக்குனர் வருகிறார். இவர்களை பார்த்து நான் ஒரு பக்கம் அச்சப்படுகிறேன், இன்னொரு பக்கம் இவர்கள் வெற்றி பெற வேண்டுமே என்று நான் தவம் இருக்கிறேன். வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான நான் என்னோட டைரக்டர் செல்லமுத்து சாருக்கும் சாரி தொண்டை சரியில்லை, ப்ரொடியூசர் ராஜன் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மாஸ்கோவன் காதல் என்னோட முதல் படம் முடிக்கிற டைட்டில் வந்த ஆஃபர் இது. அப்ப பார்த்தவங்க வந்து சாக்லேட் பாய் மாதிரி இருக்கீங்க, ஒரு ரொமான்டிக் ஹீரோ வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் எனக்கு ஸ்கிரிப்டை சொல்லிட்டு இது மதுரை மெக்கானிக் ரோல் நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னாரு. அதுக்கு ராஜன் சார் ஃபுல் சப்போர்ட். அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்ததா ஃபென், அவன் மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்ல, ஒரு தம்பி மாதிரி ஸ்பாட்ல பிடிச்சி ஒருத்தர் பயங்கரமா ஓட்டிட்டு இருப்போம். அவனாலேயே ஷூட்டிங் பயங்கர ஜாலியா போச்சு, இல்ல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இந்த ரேடியோ கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, அவங்க பயங்கர தீவிரமா ரிசர்ச் பண்ணி லிஸ்னர் பிஹேவியர் எல்லாம் புரிஞ்சுட்டு ஒரு மூட் மேப் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. என்னன்னா, இப்போ எந்தெந்த வேலைக்கு எந்தெந்த மாதிரி சாங்ஸ் மக்கள் கேட்க விரும்புறாங்க அப்படின்னு. அப்போ காலையிலனா அப் டெம்போ எனர்ஜெட்டிக் சாங்ஸ், மதியம் வந்து கொஞ்சம் மெலோடியஸா பீட் கலந்த சாங்ஸ், நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட ஸ்பெஷாலிட்டி, பின்னி பெடலுக்கு வேற கேட்க அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம். சாயங்காலம் மறுபடியும் கொஞ்சம் அப் டெம்போ சாங்ஸ், நைட் ஆனா ஸ்லோ சூதிங் மனசை தொடர பாடல்கள், இந்த மாதிரி ஒரு மூட் மேப் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் கேட்டீங்கன்னா, சூரிய நகரம்ல அந்த மூட் மேப்ல ஒரு வேலையிலையும் ஹிட் ஆகக்கூடிய சாங்ஸ் இருக்கு. ஒரு நல்ல முழுமையான ஒரு ஆல்பமா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி யங் ஹீரோஸ்க்கு சாங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் படம் ஓப்பனிங் நல்லா இருக்கும். அதுக்கு ரொம்ப நன்றி ஃபேன். நான் நீ பல படங்கள் சேர்ந்து பண்ணோம், அதான் எனக்கு ஆசை. பின்னி பெடலுக்கும் சேர்ந்து, அதான் எனக்கு ஆசை. இங்க வந்த மீடியா பர்சன்ஸ், ஆடியன்ஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வந்ததுக்கு. கண்டிப்பா சாங்ஸ் எல்லாம் கேளுங்க, என்ஜாய் பண்ணுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. கடைசியா ஒரு விஷயம் சார், எங்க அம்மா வந்து உங்க இசையோட தீவிர ரசிகை. உங்க பாடல்கள் பாடி பாடி தான் என்ன வளர்த்தாங்க. அதனாலேயே எங்க ஃபேமிலியில எல்லாரும் கொஞ்சம் நிறைய டேஸ்ட்னு சொல்லலாம் மியூசிக்ல. உங்க வாயால நான் நிறைய நல்ல படங்கள் பண்ணுவேன், எல்லா படங்களையும் நல்ல பாடல்கள் அமையும் நீங்க வாழ்த்தீங்கன்னா அதுக்கு மேல எங்க அம்மாவுக்கு ஒரு சந்தோஷமே இருக்க முடியாது சார். மியூசிக்ல கிங்கா நினைக்கிற எம்எஸ்வி சார், அவர் வந்து வெளியில இப்ப இருக்கிற பிரின்ஸ் அண்ணா ஹாரிஸ் அண்ணா வந்து ரிசீவ் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. Praise the Lord. Thank you. Most respected chief guests and all other important guests on the stage. This moment is the most blessed and important for any debut composer in his life. I thank all of you for coming here to bless me and introduce me as a composer to this world. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு 4 பேர் ரொம்ப முக்கியமான காரணம். எங்க அப்பா அம்மா, என்னுடைய குருநாதர், அப்புறம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அடுத்தது, நான் இந்த ஒரு டியூன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய மாஸ்டர் அப்துல் சத்தார். அவர் இல்லைன்னா நான் இங்க இல்லை. அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா நான் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு கொடுத்துருக்க முடியாது. such a privilege to be his student. என்னுடைய சீனியர் ஹாரிஸ் அண்ணா வந்திருக்காங்க, அது ஒரு பெரிய பாக்கியம். என்னோட 8th grade அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஹாரிஸ் அண்ணா தான் வந்து எனக்கு அவார்ட் கொடுத்தாங்க. இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆல்பம் ரிலீஸையும் அவர் தான் வந்து வெளியிட்டு வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இசை வெளியீட்டு விழா ரொம்ப பிளஸடாக அமைஞ்சிருக்கு, அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். A special thanks to Think Music and a special thanks to Mr. Santosh. He kept so much of belief in me. Film definitely நம்ம பண்ணுவோம், நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ஆடியோ அப்படின்னு சொல்லி அவ்வளோ என்த்துவாக இருந்துட்டு எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எனக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சான்ஸே இல்லை. ஐ எம் ஸோ ஹாப்பி. உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் வாஸ் டெரிஃபிக். நான் சீரியஸாக நான் ஆண்டவருக்காக உங்கள் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் அண்ட் பீயிங் அ பார்ட் ஆஃப் மை ஆடியோ லான்ச். தேங்க்யூ ஸோ மச்.